ஷேக் ஹசீனாவுக்கு வந்தது நெருக்கடி. இன்டர்போலிடம் சென்று வங்கதேச போலீஸ். ஷேக் ஹசீனாவை கைவிட்ட இந்தியா. இந்தியாவில் இருக்கும் வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை கைது செய்யுமாறு இன்டர்போலிடம் சென்றிருக்கிறது வங்கதேச காவல்துறை. வங்கதேசத்தில் மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் நடத்திய கடுமையான போராட்டத்தின் விளைவாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா வங்கதேசத்தை விட்டு வெளியேறினார். இதனையடுத்து அன்றிலிருந்து அவர் இந்தியாவில் வசித்து வருகிறார். இதையடுத்து ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. தற்போது அந்த நாட்டின் தற்காலிக தலைவராக முகமது யூனிஸ் வகித்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து படுகொலைகள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்காக பல உயர்மட்ட அவாமி லீக் தலைவர்களும் அமைச்சர்களும் கைது செய்யப்பட்டனர். மேலும் சிலர் விசாரணைகளை தவிர்ப்பதற்காக வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றனர். இந்த நிலையில் வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா, முன்னாள் சாலை போக்குவரத்து மற்றும் பாலங்கள் துறை அமைச்சரும் அவாமி லீக் பொதுச் செயலாளருமான ஒபைதுல் குவாடர் மற்றும் முன்னாள் உள்துறை அமைச்சர் அசாதுசாமான் கான் உள்ளிட்ட 12 பேருக்கு எதிராக சிவப்பு அறிவிப்பு பிறப்பிக்க கோரி தேசிய மத்திய பணியகம் இன்டர்போலிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நீதிமன்றங்கள், அரசு வழக்கறிஞர்கள் அல்லது விசாரணை நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட மேல்முறையீடுகள் அடிப்படையில் என்சிபி கிளை இன்டர்போலிடம் கோரிக்கைகளை வைத்திருப்பதாக காவல் தலைமையகத்தின் ஊடக பிரிவு உதவி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் எனாமுல் ஹேக் சாகூர் உறுதிப்படுத்தியதாக யுனைடெட் நியூஸ் ஆஃப் பங்களாதேஷ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் ஷேக் ஹசீனா மற்றும் தப்பியோடியவர்களாக கருதப்படுபவர்களை மற்றவர்களை கைது செய்வதில் இன்டர்போலின் உதவியை பெறுமாறு கடந்த ஆண்டு நவம்பரில் காவல் தலைமையகத்திடம் முறையாக கோரியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் வங்கதேச செய்தி நிறுவனம் டெய்லி ஸ்டார் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நீதிமன்றங்கள், அரசு வழக்கறிஞர்கள் அல்லது புலனாய்வு அமைப்புகளின் மேல்முறையீடுகளின் அடிப்படையில் இன்டர்போலிடம் காவல்துறையினர் இத்தகைய கோரிக்கைகளை வைத்துள்ளனர். கடந்த நவம்பரில் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் ஹசீனா மற்றும் தப்பியோடியவர்களாக வகைப்படுத்தப்பட்ட மற்றவர்களை கைது செய்ய இன்டர்போலின் உதவியை நாடுமாறு காவல்துறையினரை கேட்டுக்கொண்டது எனவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திய அரசின் ஆதரவுடன் இருப்பதாக கூறப்படும் முன்னாள் பிரதமரை திருப்பி அனுப்புமாறு வங்கதேச தற்காலிக அரசு கூறி வரும் நிலையில் இந்தியா மறுப்பு தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கைது செய்யுமாறு இன்டர்போலிடம் வங்கதேச காவல்துறை சென்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.